நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 48 கொஷின்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? அந்த 48 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு பயன்பாடு சரியாக உள்ள தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும், பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும், சரிங்களா? அவ்வளோதான் வந்து கான்செப்ட். அதை வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு கான்செப்ட் தான். இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சென்னை ஒரு மாநகரம். அடுத்து பாருங்கள், சொல்பொருள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொக்கிஷம்னா வந்து செல்வம், சாஸ்தினா பார்த்தீங்கன்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, இதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. இது பழம் அன்று, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சொல்லோடைய கூட்டு பெயர் வந்து கேட்குறாங்க. வாழை மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதோடைய கூட்டு பெயர் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருள் தேர்வு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு பார்த்தீங்கன்னா நீர், அறிவுக்கு பார்த்தீங்கன்னா தோல், இளமைக்கு பார்த்தீங்கன்னா பால், புலவருக்கு பார்த்தீங்கன்னா வேலு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 5 என்ற எண்ணுடைய தமிழ் எண் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரூ, சரிங்களா? தமிழ் எண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, 1லேருந்து 10 வரைக்கும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி இந்த எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச்சொல் வந்து கேட்குறாங்க. இணைப்புச்சொல், ஸோ பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச்சொல் வந்து கேட்குறாங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சரிங்களா? அதனால் வரணும். அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச்சொல் வந்து கேட்குறாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் ஆப்ஷன் ஏ வரணும். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, சரிங்களா? சரியான இணைப்புச்சொல் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் அமைந்த தொடர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சரிங்களா? என எழுத்துக்கள் என்றால் என்ன? அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக, பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு, சரிங்களா? அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, வவுத்து வழி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வயிற்று வலி, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக, நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தனி குடி என்பது பேச்சு வழக்கு, ஆப்ஷன் டி. இரு பொருள் தருக, தாரணினா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் பூமி, ஆப்ஷன் ஏ. இரு பொருள் தருக, தாரணினா பூமி உலகம். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. ஜேர்னலிசம்னா இதழியல், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. ஹெர்ப்ஸ்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலிகை, ஆப்ஷன் பி. கலைச்சொல் கேட்குறாங்க. கோனிக்கல் ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குமிழிக்கல். கலைச்சொல் கேட்குறாங்க. கான்சோனன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து, ஆப்ஷன் பி. கான்சோனன்னா மெய்யெழுத்து, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நட அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே பார்த்திங்கன்னா பெயரச்சம்னா நடந்த அப்படின்னு சொல்லி வரணும், வினையச்சம்னா நடந்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நடந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர், சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. வேர்ச்சொல் கேட்குறாங்க. கேட்டனன், இதுக்கான வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கேள், சரிங்களா? கேட்க என்பது பெயரச்சம். அடுத்து பாருங்கள், ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஓடு. வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கட்டளை பொருளில் வரும். ஓடியவர் வந்து வேர்ச்சொல் வந்து ஓடு. வேர்ச்சொல் கேட்குறாங்க. தந்தான் வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா தா. அடுத்து பாருங்கள், மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மா.
அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. வாலண்டியர். வாலண்டியர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தன்னார்வலர். அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. பொறுத்து சொல்லியிருக்காங்க. பள்ளத்தாக்குனா வேலி, புதர்னா திக்கெட்டு, சமவெளினா பிளைனு, பழங்குடியினர்னா ட்ரைப்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மரபு பிழையற்ற தொடர் கேட்குறாங்க. ஸோ எது சரியானு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோழி கொக்கரிக்கும். அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி சரியானது கேட்குறாங்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. ஆப்ஷன் ஏ எளிது என்னும் எதிர்ச்சொல்லின் பொருள் வந்து அரிது. பிரித்தெழுதுக தான் என்று. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ப்ளஸ் என்று. தான் ப்ளஸ் என்று. நன்றி எறிதல் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். ஆப்ஷன் பி. நன்றி எறிதல் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். ஆப்ஷன் பி. அடுத்த பிறகு மின்னணு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின் ப்ளஸ் அணு. மின் ப்ளஸ் அணு. அடுத்து பாருங்கள், நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல். நீக்குதல் என்னும் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை. திருநெல்வேலி என்பதன் மருவு வந்து நெல்லை. ஆப்ஷன் டி. அடுத்து திருச்சிராப்பள்ளியோடைய மருவு வந்து ஆப்ஷன் டி திருச்சி. திருச்சிராப்பள்ளியோடைய மருவு வந்து திருச்சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் இணையான தமிழ்ச்சொல் வாடகை. வாடகைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிக்கூலி. வாடகைன்னா குடிக்கூலி. ஆப்ஷன் பி வாடகைன்னா குடிக்கூலி. அடுத்து பாருங்கள், லூட் மியூசிக் தமிழ் சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யாழிசை. லூட் மியூசிக்னா வந்து யாழிசை. அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. காம்பேக்டிஸ் என்பதன் தமிழ்ச்சொல் வந்து தேர்ந்தெடுக்க. காம்பேக்டிஸ் என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தகடு. அடுத்த கலைச்சொல் வந்து கேட்குறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காணொலி கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் ஆப்ஷன் சி காணொலி கூட்டம். அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்குறாங்க. டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒழுக்கம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் டிசிப்ளின்னா ஒழுக்கம். அடுத்து பாருங்கள், ஸோ ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பேனல். கண்ணினை காக்கும் இமை போல. ஆப்ஷன் பி பேனல். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் முயற்சியவர் சிலப்பதிகாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சரியான சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. விரிந்தது விரித்தது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், அகரவரிசை கேட்குறாங்க. சரியான அகரவரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அகரவரிசை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து வந்து பார்க்கணும். சரிங்களா? சரியான அகரவரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், எவ்வளவு உயரமான மரம். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளவு உயரமான மரம். இது வந்து எவ்வகை தொடர்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் டி. எவ்வளோ உயரமான மரம் வந்து ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கியூரி அம்மையார் போலாத நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு சரியான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர். கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 48க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.